Janam.com ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே, அதாவது 17/5/2012 முதல் 30/5/2013 வரை ரிஷபத்திலேயே குரு அமர்கின்றார். 4வது ஸ்தானத்திலே குருவோடு கேதுவும் இணைந்து விட்டார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதானத்தையும் 10வது ஸ்தானம் ஜீவஸ்தானத்தையும் 12வது ஸ்தானம் விரியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கின்றார். பொதுவாக ராசிக்கு அஷ்டமதானத்தை குரு பார்ப்பதால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிதான். 8வது ஸ்தானம் அட்டமஸ்தானம், சாதாரண ஸ்தானம் அல்ல, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அந்த ஸ்தானத்தை தன லாபாபதி பார்வையிட்டதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தீராத தொல்லைகள் இருந்தாலும் குரு பார்ப்பதால் நீங்கிவிடும். ஆகவே இனி கவலைப்பட தேவையில்லை. 10வது ஸ்தானம் ஜீவஸ்தானம், அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கின்றான். தொடங்கும் தொழில்கள் அனைத்தும் நலமாக முடியும். புதிய தொழில்கள் தொடங்கும். பழைய தொழில்கள் முன்னேற வாய்ப்புகள் கொடுக்கும். நண்பர்கள் வந்து சேர்வார்கள். கூட்டு தொழில்கள் அமைய வாய்ப்புண்டு. 12வது ஸ்தானம் விரியஸ்தானம் என்று கூறுவார்கள். விரயம் ஆகலாம். வீடு புதுப்பித்தல், வாகனம் புதுப்பித்தல், புதிய தொழில்கள் தொடங்க விரயம் கொடுக்கலாம். வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டு. 4வது இடத்திலே குரு அமர்ந்து விட்டான். அஷ்டம குரு என்று சொல்வார்கள். அஷ்டம என்றால் 8, அஸ்தம என்றால் 4. இந்த 4லே கேதுவோடு இணைந்து விட்டதால் தடைப்பட்ட கல்வி உங்களுக்கு தொடரும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் தீர்த்து வைப்பார். வாக்கு வன்மை உண்டாகும். பொதுவாக உங்களுடைய வாக்கிலே உண்மை உண்டாகும். ஆகவே குருப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பான். உங்களுடைய பிள்ளைகள் அயல்நாடு செல்ல வாய்ப்புண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏனென்றால் அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் 7க்கு 2, குடும்பஸ்தானத்திற்கு 2 குரு பார்ப்பதால் தனித்து நின்ற உங்களுக்கு குடும்ப செலவு செய்ய ஒரு வாய்ப்புண்டு. அதாவது 10வது ஸ்தானம் விசேஷமான ஸ்தானம், இதையும் குரு பகவான் பார்வை செய்கின்றார். நீங்கள் வீடு வாங்கும் யோகங்களை கொடுப்பார். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தனலாபாவதி 4லே அமர்ந்து விட்டார். 4லே அமர்ந்து விட்டதால் 4 பேர் புகழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படும்படியாக ஏதும் இல்லை. நன்றாக இருப்பீர்கள். நன்றி.